கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 8 முதல் 10 ஆகிய வசனங்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ சல்லடையினால் சளி தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சளித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. தீங்கு எங்களை அணுகுவதுமில்லை, எங்களுக்கு நேரிடுவதுமில்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தீங்கு எங்களை அணுகுவதுமில்லை, எங்களுக்கு நேரிடுவதுமில்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். இன்னைக்கு ராத்திரி செய்தி என்ன அப்படின்னா, இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். அழித்து போடுவேன் அப்படின்னா கொன்னு போடுவேன். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமா வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பம் பாவத்திலேயே வாழும்போது பாவத்தின் சம்பளம் என்ன அப்படின்னா மரணம். இப்ப நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துல நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்துல யாராவது இணைந்திருந்தால், கர்த்தருடைய வார்த்தை விட்டு வழி விலகி வாழ்ந்தால், மனம் திரும்புறதுக்கு இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். ஏன்னா சில குடும்பத்துல நிறைய செய்தி, பல வருஷங்களாக நான் சர்ச்சைக்கு போறேன், நான் ஞானசனம் எடுத்துட்டேன், நான் நற்கன் எடுக்கிற பிள்ளை தான், நான் சர்ச்சில் தான் இருக்கிறேன், நான் சர்ச்சில் வேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பெரிய ஒரு லிஸ்டே சொல்லலாம். வேதம் தெளிவா நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமா வைக்கப்பட்டிருக்கிறது. பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக ஒரு நாடு இல்லைன்னா ஒரு ராஜ்யம் இல்ல ஒரு தேசம் ஃபுல்லா பாவத்துல இருக்கு அப்படின்னா, கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமா வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த கடைசி காலம் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தேவன் அன்பானவர் தான், தேவன் நேசிக்கிறவர் தான், நம்ம மேல மனதுருகிற தேவன் தான், மன்னிக்கிற தேவன் தான், இரக்கமுள்ள தேவன் தான், நம்ம மேல அன்பா இருக்காரு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, நான் கர்த்தர் பக்கம் இருக்கிறேனா, என் இருதயம் கர்த்தர் பக்கம் இருக்கா, இல்ல இந்த உலகத்துள்ள பாவ இன்பம், பாவ இச்சையான காரியம், அசுத்தமான காரியம், அருவருப்பான காரியம், தீமையான காரியத்துல போய் சிக்கி கொண்டிருக்கா. ஒரு குடும்பம் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினால் ஆசீர்வாதம். கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு 1000 காரியம் இருக்கு. நம்ம வாழ்ற காலமே கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல நமக்கு கர்த்தர் மட்டும்தான் துணை. இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, சில குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிர வழிபாடுகளுக்குள்ளே, உலக வழிபாடுகளுக்குள்ளே, கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துக்குள்ளே எத்தனையோ குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. அவனோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது சமாதானம் இருக்காது. பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக கர்த்தருடைய கண்கள், நம்ம யோசித்து பார்க்கலாமே, விரோதமா வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு அப்படின்னா, அவர்களை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போட, அப்படின்னா கொன்னு போட கர்த்தருடைய கண்கள் பார்த்துட்டே இருக்கு. ஒரு குடும்பம் 31 நாளும் பாவம் பண்ணிட்டே இருக்கிறாங்க.
தேவன் பாப்பாரு. இன்னைக்கு மனம் திரும்பியா? இன்னைக்கு மனம் திரும்பியா? பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ முறை எச்சரிப்பு கொடுத்துட்டாரு. நான் கர்த்தருக்கு விரோதமா தான் நான் வாழ்வேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன், நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், நான் பாஸ்டர் பேச்சும் கேட்க மாட்டேன், வீட்டுல மனைவி பேச்சும் கேட்க மாட்டேன், அம்மா அப்பா பேச்சும் கேட்க மாட்டேன், யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன். வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜடத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் மேலும் பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். இதெல்லாம் தண்டனை தான்ப்பா. பைபிள்ல எழுதின தண்டனையா பேசிட்டு இருக்கோம். தீங்கு எங்களை அணுகுவதில்லை, நான் என்ன பண்ணாலும் எங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது, நாங்க என்ன தப்பு பண்ணாலும் யாருக்கும் தெரியாது, தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, நாங்க என்ன செஞ்சாலும் எங்களை ஒன்றும் தொடாது, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில், அப்படின்னா கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் தான், கர்த்தரை அறியாத பிள்ளைகள் கிடையாது. என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். ஒரு கொரோனா வந்துட்டு போயிட்டு எத்தனையோ குடும்பத்தை காணோம். மறுபடியும் கடைசி காலத்துல துணிகரமான வாழ்க்கைக்குள்ள, துன்மார்க்கமான வாழ்க்கைக்குள்ள, பாவிக்குள்ள எங்கேயாவது போய் சிக்கி கொள்ளும் போது கர்த்தர் துக்கப்பட மாட்டாரா? நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் தான். கேட்டா ஃப்ரெண்டு, கேட்டா எனக்கு நிறைய சொல்லுவாங்க, பெரிய பெரிய லிஸ்ட் வரும். ஆனால் என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். எப்படி அவங்கள கண்டுபிடிக்காரு அப்படின்னா, இதோ சல்லடையினால் சளி தருகிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சளி தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். நம்மளை உருவாக்கின தேவன் கட்டளையிடுவார். ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. ஒரு குடும்பம் மனம் திரும்பிட்டு அப்படின்னா நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போயிடுவோம். மனம் திரும்பல அப்படின்னா தண்டனைக்குள்ள போயிடுவாங்க. அப்ப இரவு நேரத்தில் சின்ன ஜோமணி முடிக்க போறோம். கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்ம குடும்பத்துக்கு இரக்கம் தரணும், கிருபை தரணும், நம்ம தீர்க்காயுசோடு வாழணும், நம்ம நல்லா இருக்கணும், ஆனா தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா. உங்க பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு கிருபையின் காலத்தை தந்திருக்கிறீங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும், சிறு பிள்ளை போல மாற வேண்டும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருந்து பாதுகாக்கப்படட்டும். இன்பமான தூக்கம் தாங்க, தேவையில்லா சொப்பனங்கள் எதுவாக இருந்தாலும் விளைக்கிறங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைக்குள்ள வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களோ எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். எங்க வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். எங்களுக்கு கர்த்தர் அந்த கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்க. தேவனுக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். எங்க வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லாரும் வேலையடைங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில யாரெல்லாம் அவசர சிகிச்சையில் இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் தொட்டு சுகமாக்கட்டும்பா. கடனில் கஷ்டப்படுறாங்க, இந்த கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை தாங்க. யாரெல்லாம் கற்பத்தினிக்கா ஜெபினாலோ கர்த்தர் எங்களுக்கு மனம் இறங்கி கற்பத்தினியை தரணும். மாசமா இருக்காங்க, பிள்ளைகளை ஆசுரிங்க. டெலிவரிக்கு யாரெல்லாம் போறாங்களோ கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. சில குடும்பத்திலே திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்கப்பா, அந்த குடும்பத்துக்கு ஏற்ற வாசல் திறக்கணும். சில குடும்பத்திலே நிறைய தேவைகள் இருக்கு, அவங்களுக்கு வாசல் திறந்துதாங்கப்பா. பல லட்சங்கள் தேவைப்படுதுப்பா.
சில குடும்பத்தில் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கத்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளையும் உங்களோட ரத்த கோட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பார்த்துடுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. அதிக அளவில் உங்களுடைய பாதவில் கண் விழிக்க கதை கிருபை செய்யுங்க. எங்கள் எல்லாரையும் உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகம் எழுதப்படணும்ப்பா. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலையடைத்து பாதுகாத்துங்க. உங்கள் நாமம் மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். காட் பிளஸ் யூ. தேவனுக்கு மேம்படுவதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்கு ஜெபிப்பேன். காட் பிளஸ் யூ.